ஏமா என்னமா இத்தனை பீட கீழே இறச்சி வச்சிருக்கிற? தைக்க சொன்னா என்னமா பண்ணிட்டு இருக்கிற? அது ஒண்ணுதான்க்கா எடுத்தேன், அது எல்லாமே வந்துருச்சுக்கா. இது வந்துட்டு ரெடிமேட் போல இருக்குக்கா. இந்த இங்க இங்க வந்துட்டு இங்க ஒண்ணுதான்க்கா பிச்சேன், அதாவது கட் பண்ணேன். மக்களே, அதாவது நீங்க உங்களுக்கு ஆஃபர்ல வந்து ஆரி ஒர்க் குடுக்கறாங்க, மெட்டீரியல் குடுக்கறாங்கன்னு சொல்லி நீங்க வாங்கி கொண்டு வந்து டைலர் கிட்ட குடுத்துறீங்க. இந்த டைலருங்க நாங்க படுற கஷ்டத்தை பாருங்க. ஆக்சுவலி இது நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டிச்சிங் இவங்க எப்படியாவது தைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு. நானும் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து மிஷின் நீடில் பட்டுச்சு அப்படின்னா இதோட நான் 3வது நீடில் நான் போட்டிருக்கேன். பாருங்க எத்தனை நீடில் உடையிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பீடு ஃபுல்லா கீழே எல்லாம் கொட்டி கிடக்குது. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஆரி போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்து போடுங்க. இப்ப இது நான் இது எல்லாமே நரம்புல போட்டிருக்காங்க. சோ இப்ப எனக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவுக்கு நான் இது எடுத்துனா லைனா வருது. இது என்ன பண்றது, கஸ்டமர் கிட்ட வந்து பீடா இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க எடுத்துறீங்க. ஆனா எவ்வளவு காசு உங்களுக்கு வேஸ்டா போகுது. இது எல்லாமே உங்களோட காசு வேஸ்டா போகுது. ஜிகு ஜிகுன்னு அழகா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆரி போட்டு போடுங்க. இந்த மாதிரி ரெடிமேட்ல எடுக்கிறது தயவு செஞ்சு வந்து தவிருங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இது மாதிரி எவ்வளவோ மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி எடுத்து உங்க காசையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைலருங்களோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டா நீங்க கொடுக்கவா போறீங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. தேங்க்யூ. இப்படி எங்க கடையில தான் நடக்குதா இல்ல உங்க கடையிலயும் நடக்குதாங்கிறது கண்டிப்பா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.